செய்வாராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்காக செபிக்கிறோம். ஒரு வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுங்க. இந்த புதிய மாதத்திலே பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்த நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்துல நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்றார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனை இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நான் உன்னோடு கூட உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவள் இருந்த வீட்டிலே. யார் இருந்த வீட்டில் என்று சொன்னால், மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் தேவதூதன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் என்று சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுமக்க போகிற மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தான், கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மரியாள் அந்த வார்த்தையை கேட்டு பயந்து இருந்த போது, இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தேவதூதன் மூலமாக 2வது மரியாளுக்கு வந்தது. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. ஆண்டவரை, அதாவது மரியாளுக்கு யோசேப்பை நியமித்திருக்கிற சமயத்தில் திருமணத்திற்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். இந்த காரியம் யோசேப்புக்கு அறிந்த போது அவன் யாருக்கும் தெரியாமல் அவளை ஒதுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது, யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனமாகி, அது பரிசுத்த சந்ததி, அவளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் தேவதூதன் மரியாள் வீட்டிலே பிரவேசித்த போது ஆண்டவருக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க தேவன் யாருடன் கூட எந்த சூழ்நிலை இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் தேடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க உண்மையா இருக்கும்போது, நீங்க தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரே ஒரு இடத்துல தான் தவறு செய்தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை, அந்த பாவம் தாவீதோட வாழ்க்கையில் வரவே இல்லை. தாவீது மரணம் அடைகிற வரைக்கும் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவன் ஆலயம் கட்ட நினைத்த போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆலயம் கட்ட வேண்டாம், உன்னுடைய கரம் எல்லாம் ரத்தம் படிந்திருக்கிறது, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய மகன் சாலமோன் எனக்காக ஆலயம் கட்டுவான் என்று சொல்லி அபிஷேகம் பண்ண உடனே ஆவியானவர் தாவீதோடு கூட வந்தார். கோலியாத்தை முறியடித்தான், சிங்கத்தை முறியடித்தான், கரடையை முறியடித்தான். அத்தனை அற்புதங்களும் செய்த போது சவுலுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்து யுத்தத்திலே ஜெயத்தையும் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்டவர், அவர் கர்த்தர் நோவாவோடு
கூட இருந்தார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம். அல்லேலூயா. இங்க கர்த்தர் நோவாவோடு கூட இருப்பதற்கு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு நோவா எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்த மனுஷன் என்று சொன்னால், பாவம் நிறைந்த பொல்லாப்பானதை செய்த ஜனங்கள் மத்தியிலே இருந்த ஒரே ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வாசிக்கும் போது 5வது வசனம், நோவாவுடன் கர்த்தர் கூட இருந்தார். அதனால் தான் நோவா பாவம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து நடந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம தவறான வழியில ஒருபோதும் நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நாம் போகிற வழியில எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட நடந்து வருகிறார் என்று சொன்னால் நம் தவறான வழியில நடக்கிற தேவ பிள்ளைகளாக அல்ல, நித்திய வழியில நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. இங்க நோவாவின் காலத்திலே பாவம் பொல்லாப்பு பெருகினது. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமார மனுஷகுமாரத்தில் அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்னென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று சொல்லி அங்கதான் குறிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார், தம்முடைய சாயலாக உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்து பாவம் இல்லாத சந்ததியை உருவாக்கினார். ஆனால் ஒருவருடைய தவறு நிமித்தம் பாவம் தேசத்திலே பெருகிறது. பாவம் தேசத்திலே பெருகினதுக்கு பின்பாடு கர்த்தர் மனுஷனை பூமியில வைத்ததற்கும் பூமியில உண்டாக்கினது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அங்கதான் முதல் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஏன் என்று சொன்னால் பொல்லாப்பு பாவம் பெருகிறது. பாவம் பெருகின போது பூமியின் மேல் மனுஷனுடைய பாவம் பெருகின போது கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த நாட்களிலும் கூட நோவா எப்படிப்பட்டவனா இருந்தார்? 9வது வசனம் வாசிக்கும் போது நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் பெருகினது, அக்கிரமம் பெருகினது. அதே நாட்களிலே நோவா எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. பாவம் பெருகினது. ஆண்டவர் நினைச்சார், நீ பூமி அழிக்கலாம் என்று சொல்லி, பூமியை அழிக்கலாம் என்று சொல்லி நினைத்த சமயத்துல ஒரு குடும்பம் கர்த்தருடைய கண்களுக்கு அது நீதிமானாக கண்டது. அதுதான் நோவாவின் குடும்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னா சோதோம் கொமோராவின் பாவம் பெருகினது என்று சொல்லி தேவன் அறிந்து இந்த பாவம் உண்மைதானா, சோதோம் கொமோரா பாவம் என்று சொன்னா மகா கொடிய பாவம், அந்த பாவம் உண்மைதானா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கும்படியாக இறங்கி வந்த போது அங்கே நடந்த சம்பவம், ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக குடும்பத்திற்காக அங்க வேண்டுதல் செய்கிறான். 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 20 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி படிப்படியா ஆண்டவர்களை கேட்டு வரான். ஆனாலும் கர்த்தர் சொன்னபடி சோதோம் கொமோராவை அழித்து. அல்லேலூயா. அதே போலதான் இங்க நோவாவின் காலத்திலே பாவம் பெருகினது என்று சொல்லி ஆண்டவர் கண்டபோது கர்த்தர் பூமியை அழிக்க நினைத்த போது அங்கே ஒரு குடும்பத்தின் கண்களிலே கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு கூட. அல்லேலூயா. அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். நீதிமான் உத்தமனா இருந்த நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாதுகாத்தது மாத்திரமல்ல, தேவன் தனக்கு சொன்னபடி எல்லாம் ஒரு கப்பலை உண்டாக்க வேண்டும். அந்த கப்பலை உண்டாக்குறதுக்குண்டான தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளையா இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு நாளும் ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்.
அல்லேலூயா. இங்க நோவாவோடு கர்த்தர் கூட இருந்தார். ஜலப்பிரவாகம் வருவதற்கு முன்பாக நோவாவின் குடும்பம் பேழைக்குள்ளே அனுப்பி கர்த்தர் பேழையின் கதவை மூடினார். நோவா மூடியிருந்தார் என்று சொன்னால் மனுஷனுடைய தத்தளிப்பை கண்டு கதவை திறந்திருப்பார். கர்த்தர் மூடினபடியால் நோவா ஒன்றும் செய்ய முடியவில்லை. 40 நாள் மழை, இரவும் பகலும் மழை பெய்த போது அந்த கப்பல் நகரத் தொடங்கினது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நோவாவோடு கூட இருந்தார். கர்த்தர் நோவாவோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, கிருபை அவருக்கு இருந்தபடியால் கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்று சொன்னால் பூமியிலே பாவம் எங்க பெருகுதோ அங்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது. இரண்டாவது ஒரு காரியம், நோவாவோடு கர்த்தர் கூட இருந்தார். பொல்லாப்பான பாவம் பெருகிற சமயத்துல கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். அவன் போய் வேலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நீ பலுகி பெருகு என்று சொல்லி கர்த்தர் ஒரு சந்ததியை உருவாக்கினார் என்று சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இங்க இரண்டாவது காரியம், இவங்க பயந்த சூழலில் இருக்கிறாங்க. பயந்த சூழலில் இருந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யாருக்கு என்று சொன்னால் கிதியோனுக்கு தேவதூதன் கொடுக்கிறான். தேவதூதன் கொடுக்கிற வார்த்தை என்ன சொன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்லப்படுகிறது, பின்பும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் எத்தனை வருஷம் அடிமைக்கு ஒப்பு கொடுத்தாரா? 7 வருஷம் அடிமைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இமைப்பொழுது கைவிட்டு அதில் ஒப்பு கொடுப்பார். நம் தேவ சமூகத்தில் முறையிடும் போதுதான் ஆண்டவர் மீண்டும் நம்மை தேடி வருவார். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலே பயிரிடும் காலங்களிலே அவர்கள் ஒரு வெட்டுக்கிளியை போல வந்து அப்படியே வாரிக்கொண்டு போவார்கள். வெட்டுக்கிளி கூட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? வெட்டுக்கிளி கூட்டம் வரும், ஒரு கூட்டமா வரும், பச்சையா இருக்கிறத எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு விட்டு விட்டு கடிச்சிட்டு போயிடும். அது வந்து ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பயிராக அது போடப்படும். இல்லையா? வசனம் சொல்ல, ஒரு பச்சை கிளை விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்னும் என்று சொல்லி. பச்சை கிளி என்று சொன்னா அது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி எப்படின்னா ஒரு கூட்டமாய் வரும். கூட்டமாய் வந்து அந்த பயிர் காலத்துல அந்த பயிர் எல்லாவற்றையும் நாசம் பண்ணி போகும். அதே போலதான் மீதியானியர் எப்படி வருவாங்களா? ஒரு கூட்டமா வருவாங்க. வசனம் வாசிக்கும் போது 2வது வசனம், மீதியாரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்த கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திர மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகையிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்காக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதித்திருக்கும் போது மீதியானரும் அமிலேக்கியரும் கிழக்கத்து புத்திரம் அவர்கள் விரோதமாய் எழுப்பி வந்து, எப்படி எழுப்பி வரும்? 3 ராஜ்யங்கள் எழுப்பி வரும். இஸ்ரவேல் புத்திரம் பயிரிடும் போதெல்லாம் அந்த பயிர் அறுவடைக்கு தயாரா இருக்கும் போது எப்படி வருவாங்களா? விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவர்கள் விரோதமாக எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். அல்லேலூயா. 3 கூட்டம் வெட்டுக்கிளி போல வரும். வெட்டுக்கிளி போல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போவார்கள். அல்லேலூயா. காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருப்பீங்க என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் திரும்பி வந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு விடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், தடையா இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மீண்டும் தர அவர் வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் பாவம் செய்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது மீதியானவருடைய கையில 7 வருஷம் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த சமயத்திலே, பயிர் விதைத்திருக்கிற சமயத்திலே மீதியானவரும் அமிலேக்கியரும் கிழக்கு புத்திரரும் 3 பேர் எழுப்பி வந்து அவர் ஆசீர்வாதங்களை மாறிக்கொண்டு போவார்கள். மாறிக்கொண்டு போன சமயத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, தேசத்தை கெடுத்து விடுவார்கள். வாசிக்கும் போது வாசிக்கலாம் 5வது வசனம், நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவர்கள் எப்படி வருவாங்களா? அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளியை போல திரளாய் வருவார்கள். இல்லையா? வெட்டுக்கிளியை போல வருவார்கள். அவர்களும் அவருடைய ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். கூட்டம் வரும், அது ஒட்டகங்களையும் எண்ண முடியாது, அவங்க கூட்டத்தையும் எண்ண முடியாது. கூடாரத்தோடு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடாரம் போட்டு தங்கி இருந்து அவர் ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு போகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில ஒரு குடும்பம் அவர்களுக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறார். 7வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தருடைய வார்த்தை எங்க கடந்து வருகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நான் அவர்களை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவரை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தின் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துருத்தி அவர் தேசத்தை உங்களை கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவருடைய தேசத்திலே எம்மோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள். சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு தீர்க்கதரிசி அனுப்பி, நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம அவர்களுடைய தேவர்களை செய்வித்தபடியால் 7 வருஷம் உங்களை ஒப்பு கொடுத்தேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் கடந்து வருகிறார். யாரு வீட்டுக்கு வருகிறார்? கிதியோனை பார்க்கும்படியாக கடந்து வரான். கிதியோன் எங்க இருக்கிறானா? வாசிக்கலாம் 11வது வசனம். இங்க தேவ தூதர் கடந்து வருகிறான். கடந்து வந்து ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது அந்த மரத்துக்கும் ஆலைக்கும் சமீபமாய் கிதியோன் மீதியானுடைய கைக்கு அந்த கோதுமையை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி போரடித்துக் கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, தூதருடைய தரிசனமாகி சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. அல்லேலூயா. நான் என்ன நிலைமையில் இருந்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கலாம். நீ என்ன நிலைமையிலிருந்து வந்தாலும் ஆண்டவர் நோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கும் போது 14-15 வாசிக்கும் போது தன் நிலைமையும் தன் குடும்பத்தை குறித்தியும் கிதியோன் அங்கு சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு அவன் சொல்ல, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனேசையில் என்னோட குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்று சொல். இப்படி தன்னுடைய நிலைமையை தேவ சமூகத்திலே மறைவா, அதாவது தான் எப்படிப்பட்டவன், நான் வீட்டுல கடைசி பயந்தவன், என்னுடைய குடும்பம் சிறுசா இருக்குது, நான் கடைசி பிள்ளை என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுத்த போது 16வது வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் மீண்டும் கிதியோனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி? நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது
எதை குறித்து நமக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சகலவற்றையும் பாதுகாத்து நடத்த அவர் வல்லப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு சேர்த்த போது 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அதிகமா இருந்தாங்க. அவன் சொல்லுகிறான், பயமும் திகிலும் இருக்கிற யாராவது இருப்பீங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஓடி போக 20,000 பேர் ஓடி போனாங்க. 20,000 பேர் ஓடி போன ஆண்டவர் 3 வகையை பிரிக்கிறார். 3 வகையை ஆண்டவர் பிரிக்கிறார். முதலாவது பயமும் திகிலும் இருக்கிறவங்கள ஓடி போக 20,000 பேர் போனாங்க. மீதி இருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4ஆவது வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜனம் மிதி கூட்டமா இருக்குது. என்ன ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே சுருக்குறார் என்று சொன்னா, அதிகமா இருக்கிறாங்க, நாங்க தான் ஆண்டவரால் முடியல, நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்லி பெருமை பாராட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் அதை குறைக்கிறார். முதலாவது 20,000 பேர் போனாங்க. இரண்டாவது தண்ணீர் அண்டையில கொண்டு போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார், அப்படி ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியாகவும், குடிக்கிறவருக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியாக நிறுத்தும் என்று சொல்லி, தன் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கொண்டு நக்கி கொண்டவர் லக்கம் 300 பேர் என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. தண்ணீரை கொண்டு போனார் ஆண்டவர். தண்ணீரில் கொண்டு போய் முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் தனியாகவும், நக்கி குடித்தவன் தனியாக நிறுத்து என்று சொன்ன போது, நக்கி குடித்தவருடைய லக்கம் எத்தனை பேரா? 300 பேர். அல்லேலூயா. அந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உனக்கு கட்டளையிடுவார் என்று சொன்ன போது அதை விசுவாசித்து கிதியோன் கடந்து போனான். நடந்தது என்னவென்று சொன்னால், கிதியோன் போக பயப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் அங்க அந்த கூட்டத்தை போய் பாரு என்று சொன்னார். அந்த கூட்டத்துக்குள்ள போன போது சொப்பனத்தை அவன் விவரிக்கிறான். சொப்பனத்தை அவன் விவரித்த போது கர்த்தர் மீதியானவரின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கிதியோன் விசுவாசத்தோடு கடந்து வந்து தன்னுடைய கூட்டத்தை யுத்தத்துக்கு நடத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே 15ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாதியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு, இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. சொல்றா, என்னோட கையில ஒப்பு கொடுக்கல, உங்க கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கிதியோன் சொன்ன போது, கிதியோன் அவர்கள் என்ன பண்றாரா? 300 பேரை 300 படைகளாக நிறுத்தி 300 படைகளுக்கு 100 பேராக நிறுத்தினான். நிறுத்தின சமயத்துல அவன் செய்த காரியம், அவன் கையில என்ன கொடுக்குறானா? முதலாவது எக்காலம், இரண்டாவது பானை, மூன்றாவது தீவெட்டி. 16ஆவது வசனம் வாசிக்கும் போது, அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்க தீவெட்டியும் கொடுத்து. அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த 3 காரியத்திற்கு நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு மத்திய சொல்ல. எக்காலம் என்று சொன்னால் துதி என்று அர்த்தம். பானை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. தீவெட்டி என்று சொன்னால் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த 3ம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், துதி, ஜெபம், வார்த்தை, அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3ம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த 3ம் ஒரு விசுவாசிக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒன்று துதி, இரண்டாவது ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும், மூன்றாவது அபிஷேகம். இந்த 3ம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். துதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தை கர்த்தர் அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த 3 காரியத்தை இந்த காரியங்களை ஒப்பிட்டேன் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த 3ஐயும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசிக்கும் ஒரு விசுவாச குடும்பத்திற்கும் இந்த துதியும் ஜெபமும் வேத வாசிப்பும் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நடந்த சம்பவம் என்று சொன்னால், எக்காலம் ஊதும் போது தீவெட்டி பிடித்திருக்கிற யுத்த வீரர்கள் பானையை உடைத்த போது கர்த்தர் செய்த அதிசயம். 22வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிக்கலாம் 22வது வசனம். அல்லேலூயா. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்துக்கு விரோதமாய் ஒருவரை விரோதமாய் ஓங்க பண்ணினார். அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது, எக்காலம் தேவ சமூகத்தில் நீங்க துதிக்கும் போது, ஜெபித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பட்டயங்களை அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் திருப்புவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எக்காலம் ஊதும் போது நான் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு உதவமாக கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. நாம் எக்காலம் ஊதும் போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தடைகளை உடைக்கிற மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் எதனால் அறிவேன் என்று சொன்னால், வசனம் என்னை புடமிடும் போது, நான் சரியான வழியில நடக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் என்னை நடத்தும் போது, ஆண்டவர் என்னை சரியான வழியில் நடத்துகிறாரா இல்லையா என்று சொல்லி பார்ப்போம். வசனம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொல்லி தவறான வழியில் ஒருபோது நடந்து போக மாட்டேன். கடைசியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் வாசிக்கும் போது, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பி வருகிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை விரோதமாக அவர்களுக்குள்ளாக கர்த்தர் திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 ராஜ்யங்கள் எழும்பி வந்தது. 3 ராஜ்யங்கள் எழும்பி வந்த போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு யூதாவெங்கும் ஒருமனப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தார். உபவாசம் வந்து ஜெபித்த போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நீங்க பயப்பட வேண்டாம், அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று சொல்லு. அல்லேலூயா. இந்த யுத்தத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. நீ ஜெபிக்கும் போது பிசாசானவன் போராடலாம், கஷ்டத்தை கொண்டு வரலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், எதை குறித்து பயப்படாதே. நீ கிருபை பெற்றவர், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். துதி, ஜெபம், வேத வாசிப்பு, அபிஷேகம், இந்த 3ம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவ சமூகத்தை தலைகள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட உண்டு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, அந்த ஜல பிரவாகம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் நோவாவோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து நடத்தினார் என்று சொன்னார். கிதியோனை கொண்டும் கிதியோனை 300 பேரை கொண்டு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொன்னால், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பி வந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்களை துதிக்கிற போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணுவார் என்று சொன்னால், அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் துதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 பரிசுத்தரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரபலதர சந்தனன துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளும் தங்களுக்கு பெற்றொன்று மறிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு பெற்றொன்று மறிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க துதிக்க 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 கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உண்டு. நீங்க துதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கும் போது, நீ அபிஷேகத்தை நிறைவோடு நீங்க துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நான் உன்னோடு கூட உண்டு. நீ எதை குறித்து பயப்படாது, நான் உன்னோடு கூட உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அற்புதங்களை செய்கிறவர் அவர் நம்மோடு கூட உண்டு. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த இந்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனையில தகப்பனுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசினப்படும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவரே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வாழ்ந்து கொடுத்தவர் ஆண்டவரே. மோவாபோடு கூட இருந்தவர், கிதியோனோடு கூட இருந்தவர், யோசேப்பு ராஜாவோடு கூட இருந்தவர். எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாளில் ஆறுதலை பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வராத பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொழுதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.